வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கரே. சரி, 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் நாளை காலாண்டு தேர்வு நடத்தப்பட இருக்கு. நாளை வந்து பார்த்தீங்கன்னா 11th எக்கனாமிக்ஸ் குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து படிக்கணும். சாப்டர் 1 to 8ல் 5 மார்க் நாளைக்கு இதெல்லாம் பார்த்துருப்போங்க. கண்டிப்பாக இதுலேருந்து உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் த பேசிக் ப்ராப்ளம் எக்கனாமி வித்தின் ஃபார் ஹெல்ப் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் பாசிபிலிட்டி கர்வ்ஸ். உற்பத்தி வாய்ப்பு அலைக்கூட்டை கொண்டு பொருளாதாரத்தின் அடிப்படை பிரச்சனை வரி. கம்பேர் த கான்ட்ராஸ்ட் டெஃபினிஷன் ஆஃப் எக்கனாமி. பொருளியல் பற்றி பல்வேறு இலக்கணங்களை ஒப்பிடுக. எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் மார்ஜினல் லிக்விடிட்டி. சம இறுதி நிலை பயன்பாடு விதிகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் டிமாண்ட் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்லாம் நாளைக்கு கொஞ்சம் நல்லா தரவாக படிச்சுட்டு போயிருங்க. கண்டிப்பாக இதில் இருந்து கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். எலிசிடேட் த லா ஆஃப் டிமாண்ட் எக்ஸ்பெக்டேஷன். லிஸ்ட் அவுட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சம அளவு உற்பத்தி கோட்பாட்டின் பண்புகள் வரைபடம் மூலம் விளக்குக. எக்ஸாமின் த லா ஆஃப் வேரியபிள். எலிசிடேட் த லா ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இன் ஸ்கேல் ஆஃப் லிட்ரேச்சர். bring out the relationship between AR and MR. இது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைவு போட்டியின் இயல்புகள். bring out the futures of perfect competition. explain the price and output determination under. முற்றுரிமை போட்டியிடுதல் விலை மற்றும் உற்பத்தி அளவு தீர்மானிப்பு வரைபடம் வரைக. how price and output determine under for the perfect competition. elucidate the loanable theories of interest. கடன் நிதி வட்டி கோட்பாட்டை விளக்குக. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிக்டோவின் வரைக்கோட்பாட்டை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. இந்திய பொருளாதாரம் வலுவான அம்சங்கள் கொண்டது. இறுதிநிலை உற்பத்தி திறன் பகிர்வு கோட்பாடுகளை விவரி. பொருளாதாரத்தின் முன்னேற்ற கருத்துக்களின் ஜவஹர்லால். வணிக வங்கிகள் தேசியமயக்கப்பட விவரி. பொருளாதார முன்னேற்றம் சிறுதொழில் நிறுவனம் பங்குகளை விளக்குக. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ நாளைக்கு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின்லாம் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அதில் இருந்து கொஷின்ஸ்லாம் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த இம்பார்ட்டன்ட் கொஷினை ஒரு கிளான்ஸ் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நாளைக்கு இதில் இருந்தால் கொஷின்லாம் கேட்பாங்க. ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கராசர் யூடியூப் சேனல். தேங்க்யூ.